ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாவாடை சட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அழகான பாவாடை சட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பாவாடை சட்டை வந்து அவங்க கிளாத் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் கிளாத்து பத்தலைன்னா அந்த பாப்பா வந்து கொஞ்சம் பல்காகவும் இருக்கும். அந்த பாப்பாவுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற அளவு தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீவ் இருந்துச்சு, இந்த நெக் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் சைடு இருக்க பாருங்க, இந்த கிளாத்து அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டையாக வேணும், பாவாடை தைச்சிருங்க, அதுமாரி சட்டையாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்த கிளாத் வந்து நான் எடுத்தேன், இதுக்கு மேட்சாக எடுத்து அதில் கொஞ்சமாக கொடுத்துருந்த இந்த கிளாத்தை பின் சைடு பேக் சைடு நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் எடுத்த கிளாத்து வச்சுக்கிட்டு அந்த நெக்குக்கு கொடுத்த அந்த டிசைனை மட்டும் நான் மடக்கி வச்சு எப்படி தைச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்லீவுக்கு வந்து அதில் இருந்த டிசைன் அந்த கிளாத்தையே வச்சுக்கிட்டோம். ஓகே, ஹேங்கிங் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெரூன் கலரில் லேஸ் கொடுத்துருக்கேன். பாவாடை பாருங்கள், பாவாடை வந்து அயன் பண்ணல, ஏன்னா இப்போ தான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். 2 நாளாக வீடியோ சரியாக போடலை, ஏன்னா கொஞ்சம் கஸ்டமர் அடிக்கடி வந்துக்கிட்டதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால் வீடியோ போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நான் வந்து நான் நிறைய வீடியோ போடுவேன், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஸோ என்ன காரணம்னா, கஸ்டமரும் அட்டன் பண்ணணும், நிறைய ப்ளவுஸ் தைக்கணும், நிறையா தைக்கிறவங்களுக்கும் ஐடியா கொடுக்கணும், கட் பண்ணுறவங்களுக்கும் ஐடியா கொடுக்கணும், யார் யார் எப்போ இப்படி தைக்க சொன்னாங்க அப்படின்றத நான் வந்து பிள்ளைங்கள்கிட்ட சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டிங் பண்ணுவாங்க, ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருந்ததுனால இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நல்லா போட முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 5-6 ப்ளவுஸு டிசைன் பண்ணணும், பாவாடை சட்டை தைக்கணும், அந்தந்த டேட்டுக்கு எனக்கு இந்தந்த டைமுக்கு வேணும் அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து நிற்பாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் அவங்களும் வந்து நிற்குவாங்க, அப்புறம் ஒரு மாதிரி நம்மளை நினைப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பொம்மைக்கு போட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவாடை சட்டை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா சேரீலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிளாத் வந்து எடுத்து அமுச்சுவிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு புதிய புதிய டிசைனில் நீங்கள் என்ன டிசைன் எனக்கு அமுச்சுவிட்டாலும் ஓகே, இல்லை நானாக எந்த டிசைன் வேணாலும் பண்ணணும் ஓகே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு அமுச்சு விடுங்க. உங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் நான் அழகாக உங்களுக்கு தைச்சி உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.